பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் சுட்டறுத்தலில் தொடர்ந்து பாடுகிறார். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல, இனையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உளறிடேன் ஆவி சோரேன் முனைவனே முறையோ நான் ஆன ஆறு முடிவு அறியேன் முதல் அந்தம் ஆயினானே அப்படின்னு பாடுறார். அவர் திருப்பெருந்துறையில் இறைவனை பார்த்தார். அது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு அப்படின்னா, ஆசா ஞானசம்பந்தம் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாட்டை நம்ம படித்து பார்க்கும் பொழுது இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலை. திருப்பெருந்துறையில் இறைவன் காட்சி கொடுத்தாரு. அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் உண்டாச்சு. அது அவருடைய உபதேசம் கிடச்சிது. எப்படின்னா, அவருடைய திருவடி தீட்சை கிடச்சிது. அதன் மூலமாக அவர் யார் அப்படிங்கிறது மாணிக்கவாசக பெருந்தகைக்கு புரிஞ்சுது. இதில் அவங்க ரெண்டு பேருமே வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசிக்கலை அப்படிங்கிறார். இந்த கருத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வினையிலே கிடந்த எனக்கு நீ வினைக்கேடன் அப்படிங்கிறதுலேருந்தும் நீ இன்னார் என்பதையும் என்னுள் புகுந்து நின்று அறிவித்தாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ புகுந்து நின்று அறிவிக்கிறது அப்படிங்கிறது நீ என்னை ஃபீல் பண்ண வச்சுட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இதுவே ஒரு அழகான கம்யூனிகேஷன். பக்தனுக்கும் கடவுளுக்கும் உள்ள அழகான ஒரு விஷயம் வார்த்தைகள் இல்லாமலே உணர வைத்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப அழகானது அப்படின்னு ஆசா ஞானசம்பந்தம் ஐயா இந்த பாட்டை சிலாகிக்கிறார். இப்போது சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பாட்டை நம்ம பின்னாடியிலேருந்து கூப்பிடணும். எப்படின்னா, இறைவனை பின்னாடி லைனில் தான் முனைவனே அப்படின்னு கூப்பிடுறார். அப்படின்னா இறைவா. அதே மாதிரி முதல் அந்தம் ஆயினானே அப்படின்னு கடைசி வார்த்தைகளாக முடிச்சிருக்கார். அப்படின்னா முதல் அந்தம் ஆயினானே அப்படின்னா தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் காரணமாய் இருப்பவனே அப்படின்னு கூப்பிட்டுட்டு திரும்ப நம்ம ஃபஸ்ட் லைனுக்கு போகணும். வினையிலே கிடந்தேனை அப்படின்னா கர்ம பந்தத்தில் உழலும் என்னை. நான் இங்கே ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்கேன், வினையில் அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கேன், பற்று பந்தம் சொந்தம் அப்படின்னு உழண்டுக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்கிறாரு. புகுந்து நின்று அப்படின்னா என்னுள் நீ பிரசன்னமாகி விட்டாய், அப்படியே உள்ளுக்குள்ளே பிரசன்னமாகி சொன்னாய். போது அப்படின்னா வா. நான் வினைக்கேடன் என்பாய் போல அப்படின்னா நீ எப்படி தெரியுமா எனக்குள்ளே பிரசன்னமாகி எனக்கு உணர்த்தின, உன்னுடைய வினைகளையெல்லாம் நான் தான் அழிப்பவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது நீ எனக்குள்ளே வந்தப்ப அப்படிங்கிறார். இணையன் நான் என்று உன்னை அறிவித்து அப்படின்னா நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீயே உன்னை ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து உன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறார். என்னை ஆட்கொண்டு அப்படின்னா அழகாக நீ எனக்குள்ளே ரொம்ப எளியவனாக இறங்கி என்னை உன்னோடவனாக ஆட்கொண்டு விட்டாய். அதுதான் உன்னுடைய பெரும் கருணை. எம்பிரான் ஆனாய்க்கு அப்படின்னா நீ யார்? என்னுடைய தலைவன். உன் பொருட்டு நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய். இரும்பின் பாவை அணைய நான் அப்படின்னா இரும்பின் பொம்மை மாதிரி இருந்த நான் பாடேன் நின்று ஆடேன். நான் என்ன செஞ்சுருக்கணும்? உன்னை உள்ள உணர்ந்தோடனே பாடி இருக்கணும், பரவசத்தில் அப்படியே ஆடி இருக்கணும். நான் எதுவுமே பண்ணலையே அந்தோ அப்படிங்கிறார். நமக்கு அப்படியே சில சமயம் எதையாவது பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோன்னா அந்த வார்த்தை இந்த வார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன செய்வோம்? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இவர் சொல்கிறார் அந்தோ அப்படிங்கிறார். அலறிடேன் அப்படின்னா நான் கதறலையே, உன்னை நினச்சி நான் கதறி இருக்கணுமே, கதறலையே. உளறிடேன் அப்படியே நான் என் உடம்பு வற்றி போயிருக்கணுமே, நான் உன்னை அப்படியே நினச்சி இழைச்சி போயிருக்கணுமே, அதுவும் நடக்கலையே. ஆவி சோரேன் அப்படியே மூச்சு அடைந்து நான் உழுந்திருக்க வேண்டாம்
அப்படியே மயங்கி விழுந்திருக்க வேணாம் மூச்சையாகி, அதுவும் நான் செய்யலையே, முறையோ நான் ஆன ஆறு, நான் இப்படிலாம் இருந்தால் முறையா, நான் செய்வது முறையா அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிறார். முடிவு அறியேன், இது எப்படி முடியும் அப்படின்னு எனக்கு புரியலையே, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு தன்னைத்தானே நான் இன்னும் அழகாக ரியாக்ட் பண்ணியிருக்கணும், நான் அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கணும், நான் பண்ணது பத்தலை அப்படின்னு தன்னுடைய மனசை தானே சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு தலைவனை கண்டா உயிர்கள் தாமாக போய் தன்னோட தலைவன் கிட்ட தன்னை ஒப்படைச்சிடும். அது ரொம்ப இயல்பாக நடக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு கனவுல ஒரு பொருளை பார்த்து நமக்கு அப்படியே கிடச்சிடுதுன்னா, கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, ஆஹா இந்த கனவுல கிடைச்ச பொருளை நான் நிஜத்தில் அடைவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் பூண்டு அதை போய் அடையிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செய்கிறது எப்படியோ, அதே மாதிரி இங்கே மாணிக்கவாசக பெருந்தகைக்கு ஒரு அனுபவம் நடந்துருச்சு. நமக்கு கனவுல வர மாதிரி அவருக்கு நிஜமாலுமே சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக வந்து குருவாக வந்து திருவருளை திருவடி தீட்சையை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவருக்கு அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறந்தா மறைஞ்சு போனதுனால அந்த கனவுல பார்த்த ஒரு விஷயம் மாதிரி, நமக்கெல்லாம் கனவுல பார்த்தா நம்ம நிஜத்தில் அடையணும்னு ஆசைப்படுற மாதிரி அவர் நிஜத்திலேயே பார்த்து அதை அடையணும்னு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாயிடுச்சு. அதை அடையிறது தான் இந்த நாக்கு உலர்ந்து போகிறது, உடல் வத்தி போகிறது, மூர்ச்சை ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் இறைவனின் மகாபாவத்தின் அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி சித்பவானந்தர். இதெல்லாம் கிடைக்கலன்னா நான் என்னை எப்படி நானே ஒத்துக்க முடியும் அப்படின்னு புலம்புறார் அப்படின்னு. தண்டபாணி தேசிகர் வந்து இதில் ஒரு கருத்து சொல்கிறார், ரொம்ப அழகான ஒரு கருத்து. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத ஏன் வந்து நீ இரும்பு பொம்மையை கணக்கு காமிச்ச, எதுக்கு நீ வந்து இரும்பு பொம்மையோட கம்பேர் பண்ண அப்படின்னு கேட்குறார். அதில் சொல்கிறார் இல்லையா, இரும்பின் பாவை அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் இரும்பின் பாவை அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் தரார். இரும்பு அப்படின்னு நாங்கள் இரும்பாக இருந்தால் நீ யார், காந்தம். இறைவன் காந்தமாக இருக்கும் பொழுது நாம் ஒருவேளை கற்பாவையாக கல்லால் வடித்த சிலையாகவோ மரப்பாச்சி மாதிரியோ இருந்தால் அந்த காந்தம் இழுக்க முடியாது. அதனால் மாணிக்கவாசக பெருந்தகை தன்னை இரும்பின் பாவைன்னு அழகாக சொல்லிக்கிறாரு. இரும்பின் பாவை தான் என்ன பண்ணும், சிவபெருமான் ஒரு காந்தம், அந்த உமா காந்தன் இல்லையா அவர், அந்த காந்தம் நம்மளை இழுக்கணும் அப்படின்னா நான் இரும்பாக இருந்தால் நீ இழுப்ப. நம்ம சின்ன குழந்தைகள்லாம் நம்ம ஒரு பேப்பரில் வச்சுக்கிட்டு அது மேலே வந்து இரும்பு தூளை போட்டு கொட்டி வச்சுக்கிட்டு அடியில் அந்த காந்தக்கல்லை அப்படி சுற்றுவோம் இல்லையா, நம்ம எல்லாரும் விளையாடி இருக்கோம். அதை நம்ம இப்படி ஆட்ட அந்த மேலே பேப்பர் மேலே இருக்கிற அந்த இரும்பு துகள்கள் இப்படி அப்படின்னு நகர்ந்து ஒரு ஷேப்லாம் ஃபார்ம் ஆகும். அதை நம்ம எல்லாரும் விளையாடி இருக்கோம். அதே மாதிரி நான் இரும்பு பாவையாக இருந்தால் நீ காந்தமாக இருக்கும் பொழுது நீ என்னை ஆட்டுவிக்கலாம் அல்லவா, நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் ஓடி வருவல்ல, நீ அந்த பக்கம் ஆட்டினேன்னா என் கையை தூக்கும், இந்த பக்கம் பண்ணனா கை இறங்கும், காலை வச்சு நீ ஆட்டலாம், என் தலையை ஆட்டலாம், நீ எப்படி வேணாலும் ஆட்டலாம் என்ன, ஏன்னா நான் ஆட்டுவிப்பவன் நீதான் காந்தம், நான் வெறும் இரும்பு பொம்மை. அப்படி இரும்பு பொம்மையாக நான் இருக்கேன், ஆனால் நீ ஏன் காந்தமாக இருந்து என்னை ஆட்டாமல் இருக்க, நான் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன், நான் வெறும் இரும்பு பாவை, நீ எப்படியெல்லாம் ஆட்டுவிக்கிறாயோ அப்படியெல்லாம் ஆடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனாலும் நான் ஆடவில்லையே, நான் பாடவில்லையே, நான் அலறவில்லையே, நான் மூர்ச்சையாகி விழவில்லையே அப்படின்லாம் அவர் ஏங்கி போகிறாரு அப்படிங்கிறத சுவாமி தண்டபாணி தேசிகர், அவர் ஒரு பெரிய மகா வித்வான், அதனால் இப்படியெல்லாம் அவர் யோசிக்கிறார். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நான் நிறைய மாயைகளில் கட்டுண்டு கிடக்கிறேன், அப்படி கட்டுண்ட நீ எவ்வளோ அழகாக தெரியுமா வந்த, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்த, நீ கவலைப்படாத, உன்னுடைய வினைகள்லாம் நான் கட் பண்ணி உன்னை என்னோட சேர்த்துக்கிறேன்னு தானே நீ வந்த, நீ எவ்வளோ ஒரு அழகான மகிமை உள்ளவன், சிறப்பு இயல்புகளை கொண்டவன், அப்படி இருந்து என்னை ஆட்கொண்டு திரும்ப என்னை விட்டுட்டு போயிட்டியே, ஏன் என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு ஆதங்கப்பட்டு, ஒருவேளை நான் இந்த மாயைகள்லேருந்து முழுசாக என்னுடைய தலைகளையெல்லாம் அறுத்து கொண்டு வரவில்லையோ, அதனால்தான் நீ என்னை விட்டு விட்டாயோ அப்படின்னு திரும்பவும் தன் மனசிலேருந்து நான் என்று ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நான் உணர வேண்டும் என்று
தன் மனத்துக்கே தான் சுட்டு அறுத்தல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துகிறார் மாணிக்கவாசகர். ஒவ்வொரு பாடலிலுமே நீ ஆண்டவன், நான் அடிமை, அதை நான் உணர்ந்திருக்கணும். உணர்ந்து உன்னுடைய எல்லா விதமான ஆசைக்கும் எல்லா விதமான உன்னுடைய உத்தரவுகளுக்கும் நான் பணிந்து போய் நீ சொல்கிறபடியெல்லாம் நான் ஆடணும். நான் இப்போ தயாராக தான் இருக்கேன். எங்கே தப்பு பண்ணேன்னு தெரியல, நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு இந்த திருவிழாவில் அம்மா அப்பாவை காணும்னு குழந்தைகள் அழும் இல்லையா, அதே மாதிரி இங்கே அப்படியே அழறார், துடிக்கிறார். நான் அழுத அழுகையெல்லாம் போதலை அப்படின்னு சொல்லி ஏங்கி போய் அந்த ஏக்கத்திலும் ஆதங்கத்திலும் அன்பின் பிரவாகமாக எடுத்து ஓடி வரதுனால அது பாடலாக அழகாக திருவாசகமாக வந்துள்ளது. அந்த திருவாசகத்தை பாடி நாமும் சிவபெருமானை அன்புடன் உருகி தொழுவோம், அவனருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.